வணக்கம். இன்னைக்கு நாம உங்க என்சிஆர்டி புக்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக்கா அலசி ஆராய போறோம். பாலிடிக்ஸ்ல ஜெண்டர், மதம், சாதி இதெல்லாம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். அரசியல்ல இந்த மாதிரி சமூக வேறுபாடுகள் இருக்கலாமா கூடாதா? இது ஒரு பெரிய கேள்வி, கரெக்டா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மனசுல வச்சுக்கோங்க. நாம ஒவ்வொன்னா பார்க்க இதுக்கான பதில் நமக்கே கிடைக்கும். ஓகே, இந்த டாபிக்கை நம்ம 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஜெண்டர் பொது வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து மதம், அரசு, சமூகம் இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா சாதியும் நம்ம ஓட்டும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். கடைசியா இதனால நம்ம டெமோக்ரஸிக்கு என்னென்ன சவால்கள் வருதுன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட முதல் சமூக பிரிவு ஜெண்டர். இதோட தாக்கம் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வீட்ல இருந்தா ஆரம்பிக்குது. இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க உங்க வீட்டையே ஒரு உதாரணமா எடுத்துக்கோமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவா வீட்ல சமையல், கிளீனிங், குழந்தைங்கள பாத்துக்கிறது இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் யார் செய்றா? அதே சமயம் வெளியில போய் சம்பாதிக்கிற வேலையை யார் செய்றா? இதுதான் பாலின அடிப்படையிலான வேலை பிரிவினையோட முதல் புள்ளி. சரி, இப்போ எக்ஸாம்ல எழுதுறதுக்கு இதோட டெக்னிக்கல் டெஃபினிஷனை பார்க்கலாம். இது அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். Sexual division of labor, a system in which all work inside the home is either done by the women of the family or organized by them through domestic helpers. இதோட அர்த்தம் என்னன்னு நம்ம அடுத்த ஸ்லைட்ல இன்னும் தெளிவா பார்க்கலாம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் வீட்ல செய்யற இந்த வேலைகளுக்கு பெரும்பாலும் எந்த மதிப்பும் கிடைக்கிறதில்ல. அதுக்கு சம்பளமும் கிடையாது. ஆனா யோசிச்சு பாருங்க, இதே சமையல் வேலைய ஒரு ஆண் ஒரு பெரிய ஹோட்டல்ல செஞ்சா அவரை செஃப்னு பெருமையா சொல்லி நல்ல சம்பளம் கொடுக்கறோம். ஆனா வீட்ல ஒரு பெண் சமைச்சா அது அவங்களோட கடமைன்னு பார்க்கப்படுது. இந்த ஒரு பாகுபாட்டை தான் நாம செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்றோம். இந்த கார்ட்டூனை நல்லா பாருங்க. சமூகம் பெண்கள் மேல எவ்ளோ விதமான எதிர்பார்ப்புகளை வைக்குதுன்னு புரியுதா? ஒரு பக்கம் உங்க குடும்பத்தை பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் வேலைக்கும் போகணும். இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்புகளை உடைக்கிறதுக்காக உருவானதுதான் பெண்ணிய இயக்கங்கள். இப்போ அடுத்த முக்கியமான ஒரு டேர்ம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபெமினிஸ்ட், a woman or a man who believes in equal rights and opportunities for women and men. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபெமினிஸ்ட்னா அது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வேணும்னு நம்புற எந்த ஆணுமே ஒரு ஃபெமினிஸ்ட் தான். இந்த ஃபெமினிஸ்ட் இயக்கங்கள் வெறும் வீட்டு வேலைகளை பத்தி மட்டும் பேசல. அதுக்கும் மேல நீங்க படிக்கிற உரிமை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள், ஏன் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற ஓட்டுரிமை வரைக்கும் எல்லாத்துக்காகவும் போராடினது இந்த இயக்கங்கள் தான். பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இது. நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் மூலமா நம்ம பார்லிமெண்ட்லயும் ஸ்டேட் அசெம்பிளிலையும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. இது அரசியல்ல ஒரு கேம் சேஞ்சர். பரீட்சைக்கு இந்த சட்டத்தோட பேரையும் இந்த பெர்சன்டேஜும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த முழு பகுதியோட எக்ஸாம் டிப் இதுதான். ஒரே வரியில இதோட சாராம்சத்தை சொல்லணும்னா இதான் அது. The political expression of gender division has helped disadvantaged groups like women benefit. அதாவது இந்த பாலின பாகுபாட்டை அரசியலுக்குள்ள கொண்டு வந்து பேசினதால தான் பெண்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சது. சரி, ஜெண்டர் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து என்ன? இந்தியன் பாலிடிக்ஸ்ல இன்னொரு பெரிய சக்தி மதம். வாங்க, மதம் எப்படி அரசியல்ல வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். இத சிம்பிளா யோசிப்போமே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு வேற பண்டிகைகளை கொண்டாடுவாங்க. ஆனா ஒரு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் வந்துட்டா போதும், நம்ம எல்லாரும் ஒரே டீம் தான். அதுதான் டீம் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஒற்றுமைக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பேர் இருக்கு. அதுதான் செக்யூலர் ஸ்டேட். இதோட டெஃபினிஷன் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. A state which has no official religion. The state is expected to treat all religions and citizens equally. சிம்பிளா சொல்லணும்னா, அரசுக்குன்னு எந்த மதமும் கிடையாது. அரசுக்கு எல்லா மதமும் எல்லா மக்களும் ஒண்ணுதான். இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் கிளியரா புரியும். இந்தியாவுக்குன்னு தனியா எந்த ஒரு அஃபிஷியல் ரிலிஜனும் கிடையாது. ஆனா நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்கால புத்திசம் தான் அதிகாரப்பூர்வ மதம். இதுதான் ஒரு செக்குலர் நாட்டுக்கும் இல்லாத நாட்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். ஆக இந்த பகுதியோட எக்ஸாம் டிப்பு இதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A secular state has no official religion and our constitution provides all individuals the freedom to profess, practice and propagate any religion. நம்ம நாடு மதச்சார்பற்றது. ஆனா அதே சமயம் நீங்க விரும்பின மதத்தை பின்பற்ற உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் நம்ம அரசியல் அமைப்பு கொடுக்குது. இப்ப நாம இந்திய அரசியல்ல ரொம்பவே சிக்கலான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். சாதி. நிஜமாவே நம்மளோட சாதி தான் நம்மளோட ஓட்டை தீர்மானிக்குதா?
இந்த கார்ட்டூனை பாருங்க, த வோட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு. அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஓட்டுகளை சாதி பேர் சொல்லி பூட்டி வச்சிருக்காங்களா? உண்மையிலே நம்ம பாலிடிக்ஸ் அவ்வளோ சிம்பிளா? வாங்க இன்னும் ஆழமா பார்க்கலாம். வரலாற்று ரீதியா பார்த்தா இந்த ஜாதி அமைப்புங்கிறது ஒரு படிநிலை அமைப்பு, ஒரு ஏணி மாதிரி. இதுல சில சமூகங்கள் மேலேயும் பல சமூகங்கள் கீழேயும் வைக்கப்பட்டன. இந்த அமைப்புல சில குழுக்களை ஒதுக்கியும் அவங்க மேல பாகுபாடு காட்டுறதும் நடந்திருக்கு. அரசியல்ல சாதிங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஒரு பக்கம் கட்சிகள் சாதி உணர்வுகளை தூண்டிவிட்டு ஓட்டு வாங்குறது ஒரு நெகட்டிவான விஷயம்தான். ஆனா இதோட இன்னொரு பக்கத்தையும் நாம பார்க்கணும். இந்த சாதி அரசியல்னால தான் பல வருஷமா ஒதுக்கப்பட்ட தலித் மற்றும் ஓபிசி சமூகங்களுக்கு ஒரு அரசியல் குரல் கிடைச்சது. அவங்களாலையும் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் போக முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை சொல்லட்டுமா? இந்தியால இருக்கிற ஒரு நாடாளுமன்ற தொகுதியில கூட ஒரே ஒரு சாதி மட்டும் மெஜாரிட்டியா கிடையாது. 0, ஒரு தொகுதி கூட இல்ல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த ஒரு கட்சியும் ஒரே ஒரு சாதியோட ஓட்டை மட்டும் நம்பி ஜெயிக்கவே முடியாது. அவங்க பல சமூகங்களோட நம்பிக்கையை வாங்கி ஆகணும். ஸோ இந்த பகுதியோட முக்கியமான எக்ஸாம் டிப் இதுதான். இதே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. While caste influences politics, no party can win an election by relying on the votes of only one caste. அதாவது சாதி அரசியலை பாதிச்சாலும் ஒரு சாதியை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த கட்சியாலையும் ஜெயிக்க முடியாது. சரி, இப்போ நாம ஜெண்டர், மதம், சாதின்னு 3 பெரிய பிரிவுகளை பத்தி பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். இந்த எல்லா பிரிவுகளையும் தாண்டி ஒரு நல்ல ஜனநாயகம் எப்படி செயல்படணும்? கடைசியா உங்க எல்லாரையும் யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. நாம எப்பவுமே சாதி, மதம், இனன்னு இந்த அடையாள அரசியலை பற்றியே பேசிட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல இருக்கிற வறுமை, வளர்ச்சி, ஊழல் மாதிரியான உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கவனத்தை திசை திருப்புதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க. அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம்.